நம்ம இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம். சினிமாவினுடைய தொடக்கத்திலே நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான நகைச்சுவை நடிகர், ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டமணி அவர்களோ, சந்தானம் அவர்களோ, வடிவேலு அவர்களோ வராங்க அப்படின்னா நம்ம உடனடியே நமக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படும். ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான ஒரு அம்மா நடிகை, அவங்க எப்பவுமே குடும்ப சூழல் சோகமாகவே இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு சோகமான சூழல் ஏற்படும். ஒரு வில்லன் நடிகர் வராருன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எம்என் நம்பியார் அவர்கள், இந்த பழைய படத்தில் எம்ஜிஆர்கள் அவர்களோட எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்த உடனே ஐயோ இவர் எத்தனை குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாரோ, எத்தனை பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு சூழல் ஏற்படும், அந்த மனநிலை ஏற்படும். அதே மாதிரி ஒரு ஹீரோ, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாருன்னா, ஐயா நம்பியார் அவர்கள் எத்தனை கெடுதல் பண்ணாலும் நம்ம ஹீரோ போய் காப்பாற்றுவார் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளார வரும். ஆக நம்மளை சுற்றி என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம மக்களை நம்மளை நோக்கி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு தீப்பிழம்பு பக்கத்தில் நம்ம உட்காந்தா ஒரு அனல் எப்போ பரவிக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு ஐஸ் கட்டி பக்கத்தில் எப்படி சில்லுன்னு இருக்கிற மாதிரி, ஒரு மலர் பக்கத்தில் உட்காந்தா அது வாசம் வர மாதிரி, அது நம்மளை சுற்றி என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜியை நம்ம கட்டமைச்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த மாதிரியான மனநிலை மக்கள் மனதில் உருவாக்கி அவங்கள நம்ம ஈர்ப்போம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை தான் தன்னோட படங்களில் எனர்ஜெட்டிக்காக கொண்டு போயிருப்பார். நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். அவர் இயல்பிலேயே நல்லவர். அதனால் அதனுடைய கதாபாத்திரங்களும் நல்லதாகவே அமைஞ்சுது. அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வையாக என்ன இருந்ததுன்னா, டெலிபரேட்டாக பர்பஸாகவே நம்ம முதலமைச்சர் ஆகணும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்ததுனால அது தொடர்பான காட்சிகளையே தொடர்ச்சியாக வைக்க ஆரம்பித்தார். நான் ஏற்கனவே முன்ன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பிரபஞ்சத்துக்கு இவங்க நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே வாழ்கிறாங்களான்னு தெரியாது. நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம், என்ன மாதிரி செயல்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதை நடிப்புன்னு தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, அவர் ஒரு அரசன் ஆகிற மாதிரி, முதலமைச்சர் ஆகிற மாதிரி, அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் நிஜத்திலே உருவாக்கி கொடுத்தது. அது நான் எல்லாருக்குமே அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா, அவர் நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பு அதோடு வாழ்ந்துவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகினார், நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டார், மக்களுக்கு சேவை செஞ்சார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா சோதனை மேல் சோதனை, இந்த மாதிரியான பாடல் வரிகள் இவருடைய படத்தில் இருக்கும். அதே மாதிரியான வாழ்க்கை சூழல் தான் நிஜத்திலையும் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம நடிக்கிறோமா இல்லை நம்ம உண்மையாக அதை நம்புகிறோமா இல்லை நம்ம உண்மையிலே நம்ம வாழறோமாலாம் தெரியாது. அந்த இயற்கை பிரபஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் டெலிபரேட்டாக என்ன பண்ணுங்கன்னா, அந்த வைப்ரேஷனை, அந்த எனர்ஜியை நீங்கள் சுற்றி அதை வெளியிட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் வேணும், அந்த சூழல் நீங்கள் பணக்காரான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கணுமானா அப்போது அதே மாதிரியான ஒரு சூழல், அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி நீங்கள் வெளியிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சமும் அல்லது இயற்கை அது உங்களுக்கு கொண்டு சேர்த்துரும். இதில் ஒன்றுத்தோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான். இப்போது வைப்ரேஷனை டெலிபரேட்டாக நீங்கள் எப்படி வெளியிட முடியும், அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து உருவாகும், அந்த எனர்ஜி எங்கேருந்து உருவாகும், அந்த கட்டமைப்பு எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா அது இப்போது சிந்தனையில் தான் உருவாகும். அந்த சிந்தனை இப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா, நினச்சா அந்த சந்தோஷம் வரும். கண்டினியூஸாக அந்த சந்தோஷமான இயல்பை நீங்கள் உருவாக்கலாம். அப்போது அந்த சந்தோஷமான மனநிலையிலேயே எங்கேருந்து உருவாகும்னா அது மூச்சிலிருந்து தான் உருவாகும். அப்போது அது என்ன மாதிரி, ஏன் நான் சொல்ல வரேன், இப்போது நீங்கள் பாருங்கள், கோபம், சந்தோஷம், அமைதி, இந்த ஒவ்வொரு மனநிலையிலுமே இந்த மூச்சுக்காற்று அந்த மனநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மூச்சுக்காற்றே இருக்கும். இப்போ கோபப்படுறவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா
அப்படின்னு சொல்லிட்டு கோபமான ஒரு வேகமாக இருக்கும் மூச்சு காற்று. அமைதியாக இருக்கவங்களுடைய மனநிலை பார்த்தீங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும் நீங்கள் மனநிலையில் வச்சிங்களேனாக்கா மூச்சு காற்றை மாற்றி அமைச்சிங்களேன்னா உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை அமையும். அப்போது உங்களை சுற்றி ஒரு சந்தோஷமான ஒரு எனர்ஜி கட்டமைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைப்பீங்க. அப்போது ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு சந்தோஷமான எப்பவும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் அந்த டீமுக்குள்ளே வந்தாலே அங்கே ஒரு வைப்பு கிரியேட் ஆகும். அதே அதுக்கு நேர்மாறான ஒரு ஆள் எப்பவும் சிடு சிடுன்னு கோபமாக இருக்கிற ஆள், இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு தூங்கு மூஞ்சியோட கொட்டாவை விட்டுக்கிட்டு அப்பா இன்னும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு சூழல் உருவாகுங்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. ஆக நம்ம எந்த எனர்ஜியை வெளியிட்டுட்டு எதை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டெலிபரேட்டாக அதை வந்து மனசில் சிந்தித்த உடனே அந்த மூச்சு காற்று அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்போ கண்டினியூஸாக அந்த மூச்சு காற்றை மாற்றி அமைங்க. ஒரு சந்தோஷமான மனநிலைன்னா சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது நீங்கள் எப்படி சுவாசிப்பீங்க? நீங்கள் சுவாசிக்க ஆரம்பித்தாலே அந்த மாதிரியான ஒரு இது வந்துடும். அப்போது சந்தோஷமான மனநிலை, அதுக்கு உண்டான மூச்சு காற்று. அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக இது ரெண்டும் நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன், அந்த எனர்ஜி உங்களை சுற்ற ஆரம்பிச்சிடும். அது அந்த சுற்றி உங்களை அமையும். அப்போது அது மாதிரியான மக்களை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூமில் ஒரு 20 வீணைகள் இருக்குன்னா ஒத்த அதிர்வெண் கொண்ட வீணைகள் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வீணையை நம்ம தட்டி விட்டோம்னா எந்த ஒத்த அதிர்வெண் இருக்கிற அந்த 10 வீணைகளும் வந்து ஒரே மாதிரியான ஒலியை எழுப்போம். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தோம் அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். பணம் வேணும்னா பணம் நமக்கு கொண்டு வந்த தருகின்ற அந்த மனிதர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ ரொம்ப சுலபம், ரொம்ப இது வந்து ஈஸியான ஒரு இது தான். இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். எப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணும். எப்பவுமே நம்மளை சுற்றி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கணும். எப்பவுமே ஒரு செல்வம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இந்த ஒரு மனநிலை மூச்சோட சம்மந்தப்பட்டது. இது ஒரு வகை. அப்போது அடிப்படையில் வந்து நீங்கள் மூச்சை கவனிங்க. சந்தோஷமாக இருக்கும்போது என்ன மாதிரி சுவாசிப்பீங்க? அதுக்குண்டான சிந்தனை என்ன? அப்போது வெளிப்புற அந்த எனர்ஜி உங்களை எப்படி பரப்பும்? இது ஒரு வகை. இல்லை நம்மால் வந்து இதை வந்து மூச்சையும் இந்த சிந்தனையும் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சந்தோஷமாக இருக்கிற அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் எப்போவும் இருந்தீங்கன்னா அந்த நாளடைவில் நீங்கள் வந்து சிரித்து அந்த மாதிரி சந்தோஷம் மூடியிலே இருந்து அதுக்கேற்ற மாதிரி சிந்தனை மாறும். அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி மூச்சும் மாறும். ஒன்று நீங்கள் இந்த அடிப்படை மாற்றத்திலிருந்து மூச்சு சிந்தனை அந்த உங்களை சுற்றி கட்டமைக்கிற அந்த வைப்ரேஷன் மாறுங்க. இல்லை அந்த வைப்ரேஷன் இருக்கிற போய் நின்னீங்கன்னா நாளடைவில் போக 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 அந்த சந்தோஷமான ஒரு மனநிலை, அதுக்கு உண்டான சிந்தனை, அதுக்கு உண்டான மூச்சு காற்றோடு நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதாவது செல்வம் மிகுந்த ஒரு சூழலா, உடல் ஆரோக்கியமான சூழலா, அதாவது நல்ல உறவு அன்பு பாசம் கிடைக்கிற அந்த சந்தோஷமான சூழலா, எந்த சூழல் வேணுமோ அந்த சூழலை அதுக்குண்டான மூச்சு, அதுக்குண்டான சிந்தனை, அதுக்குண்டான வைப்ரேஷன் கண்டினியூஸாக வெளிப்பட்டுகிட்டே இருங்க. இந்த இயற்கை அல்லது பிரபஞ்சம் அந்த சூழலை வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும். இல்லை அந்த சூழலில் நீங்கள் டெலிபரேட்டாக பர்பஸாக இருங்க. அதுக்கு நாளடைவில் போக 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 நீங்கள் அதனுடைய அந்த சூழலுக்கு ஆட்பட்டு அது மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, அது மாதிரி சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அடைய வேண்டிய நிலையை அடைய என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.